नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया प्राथमिक வந்து 4th चैप्टर कहानी பார்க்கறோம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எடுத்துர்க்கேன் நீ வந்து 6th பார்க்கறோம் லெசன் 6 நியாய ஹோது ஐசா நியாயம் அப்படினா வந்து நீதின்னு அர்த்தம் நீதியும் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஐசா அப்படினா இப்படின்னு அர்த்தம் நீதியும் இப்படித்தான் இருக்க வேண்டும் कहानी का सारांश कथाइन सुरुक्कम एक शहर में एक लालची बनिया रहता था एक शहर में அப்படினா வந்து நகரத்தில் ஒரு நகரத்தில் லால்ச்சி அப்படினா பேராசையுடைய ஒரு வியாபாரி இருந்தான் பனியா அப்படினா வியாபாரி லால்ச்சி அப்படினா வந்து பேராசை உள்ள வியாபாரி வாழ்ந்து வந்தான் ஒரு நகரத்தில் பேராசை உள்ள வியாபாரி வாழ்ந்து வந்தார் உஷ்கா ஏக்கு ஹுவாந்தா அவரிடம் ஒரு கிணறு இருந்தது ஹுவா அப்படின்னா வந்து கிணறுன்னு அர்த்தம் அந்த பேராசைக்காரன்ட்ட ஒரு கிணறு இருந்தது உஷ்ணி வக்கு ஹுவா சீதா சாதா ஆத்மி நாராயண் கோ பேச் தியா அவர் இந்த கிணறு இருந்தது அவர் என்ன பண்ண உஷ்ணே வக்கு ஹுவா அந்த கிணற்றை ஒரு சீதா சாதா ஒரு எளிமையான ஒரு மனிதரிடம் அந்த மனிதன் பெயர் வந்து நாராயண் அவரிடம் அந்த கிணறை விற்றார் பேச்சினம் விற்றார் சீதா சாதன் எளிமையான ஆத்மினா மனிதன் ஒரு எளிமையான ஒரு மனிதன் பெயர் வந்து நாராயணிடம் அந்த கிணறை விற்றார் ஜப்பு நாராயணன் உஷ் ஹுவங் से पानी भरने के लिए गया जब அப்பொழுது நாராயண் உஷ் ஹுவே சே அந்த கிணற்றிலிருந்து தண்ணியை நிரப்புவதற்காக பானி பர்னே அப்படின்னா வந்து அந்த தண்ணி நிரப்புவதற்காக சென்றார் தோ பனியா நீ கஹா அப்போ பனியா வந்து அந்த வியாபாரி சொல்கிறாரு கி என்னவென்றால் வக் இஸ் ஹுவேசே பானி நகி பர் சக்தா இந்த கிணற்றில் நீ தண்ணீர் இறைக்க முடியாது என்று சொல்கிறார் அந்த வியாபாரி வந்து அந்த நாராயணுக்கு கிணறு வந்து விட்டுறாரு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு தண்ணி இறைக்கலாம் நம்ம கிணறு தான் விலைக்கு வாங்கிட்ட மாரி அவர் தண்ணி எடுக்க போகிறாரு ஆனால் இந்த கிணத்துல தண்ணி நீ இறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிய வியாபாரி வந்து நாராயணை பார்த்து சொல்கிறார் அவர் உஷ்ணி யக் பி கஹா மேலும் வந்து அந்த வியாபாரி சொல்கிறார் தும் கேவல் ஹுவே கா மாலிக்கு ஹோ இந்த கிணறு மட்டும்தான் உனக்கு சொந்தம் மாலிக்கு அப்படின்னா வந்து சொந்தம்னு அர்த்தம் இந்த கிணற்றுக்கு நீ தும்முனா நீன்னு அர்த்தம் நீ இந்த கிணற்றுக்கு மட்டும்தான் நீ வந்து சொந்தம் பர் ஆனால் ஹுவேக்கே பானிக்கா மாலிக்கு குத்து மைபி ஹூத்துக்குள்ள வந்து தண்ணி இருக்குல்ல நான் தான் மை ஹீ ஹூ அப்படின்னா நான் தான் அதுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் கிணறு மட்டும்தான் உனக்கு வந்து விற்றேன் ஆனால் அதுக்குள்ளே இருக்க தண்ணி வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண்ட்டு வந்து இந்த வியாபாரி சொல்கிறார் அகர் ஒருவேளை பானி லேனாகோ तो एक बाल्टी पानी के लिए 100 रुपये देना अगर ஒருவேளை பானி லேனா அப்படின்னு உனக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் ஏக்கு பால்ட்டினா வந்து ஒரு பக்கெட்டு ஒரு வாளி தண்ணிக்கு வந்து அதான் ஒரு வேளை வந்து உனக்கு தண்ணீர் வந்து தேவைப்பட்டால் ஒரு பக்கெட்டுக்கு வந்து 100 ரூபாய் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாராயண்ட்டு வந்து அந்த வியாபாரி வந்து சொல்கிறான் அதுதான் அகர் பானி லேனாகோ தோ ஏக்கு பால்ட்டி பானி கேலியே 100 रुपये देना 100 रुपयेனா 100 ரூபாய் நாராயண் துக்கி ஹுவா உடனே நாராயணன் வந்து ரொம்ப கவலை அடைகிறான் என்னோட நம்ம விலை போட்டு அந்த கிணறு விலை போட்டு வாங்கி நம்ம தண்ணி எடுக்கக்கூடாதுன்றான்ட்டு ஆனால் நாராயணன் வந்து ரொம்ப கவலை அடைகிறாரு அவர் மற்றும் ராஜாக்கே பாஸ் ஜாக்கர் நியாய மாங்கனே லகா உடனே என்ன பண்ணுறார் ராஜாக்கே பாஸ் அப்படின்னா ராஜா கிட்ட போய் எனக்கு வந்து நியாயம் எனக்கு நீதி வேணும் அப்படி நியாயம் மாங்கின அப்படின்னா நீங்கள் நீதி எனக்கு வழங்குங்க ராஜா பனியேக்கு சாலைக்கு சம்ஜா கயே உடனே ராஜா வந்து அந்த வியாபாரிகிட்ட வந்து பேசுகிறாரு இந்த பனியாட்டை இந்த பேராசைக்காட்ட பேசணுன்னா அவரோட தந்திரத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு ராஜா சாலைக்கு அப்படின்னா வந்து தந்திரம்னு அர்த்தம் அவர் தந்திரத்தை வந்து சமைச்சுனா புரிஞ்சுக்கிட்டு அவர் மேலும் பனிய சேக்கியே நாராயண் கே हुए में उसने अपना पानी रखा है அப்போ வந்து சொல்கிறாரு வியாபாரிட்ட சொல்கிறாரு நீ வியாபாரி பனியே சே கி நாராயண் வந்து நாராயணுக்கு வந்து கிணறு மட்டும்தான் நீ வந்து வித்தன்னு சொல்கிற நாராயணுக்கு
ஹுவேசே நான் வந்து கிணறு மட்டும்தான் சொந்தன்னு சொல்கிறேன். உஷ்ணே அப்புனா பானி உன்னுடைய வந்து தண்ணி இருக்குதில்ல, உஷ்ணேனா உங்களுடைய தண்ணி வந்து அந்த கிணற்றுல தான் ரக்கா அப்படின்னா இருக்குதுன்னு அர்த்தம். உன்னுடைய தண்ணி வந்து நாராயணோட கிணத்துல தான் தண்ணி இருக்கிறது. பானிக்கு ஏக்கு பூத்து பி உஷ் ஹுவேமே ரகா அந்த தண்ணிக்கு வந்து ஒரு துளி தண்ணி, இப்போ ஏக்கு பூந்து அப்படின்னா ஒரு துளின்னு அர்த்தம். அந்த ஒரு துளி தண்ணீருக்கு கூட உஷ் அந்த கிணற்றுக்கு வந்து அந்த கிணற்றுக்கு பிரதித்தின் கிராயே के रूप में 1000 रुपये நாராயண் கோ தேனாகை. அந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட அந்த கிணறு வந்து நாராயண் சொந்தனாக இருக்கனால உன்னி வந்து தண்ணி ஒன்றுது சொந்தன்னு சொல்கிறேன். அதனால் ஒவ்வொரு நாளும் பிரதித்தின்னா ஒவ்வொரு நாளும் வந்து வாடகையாக, கிராய அப்படின்னா வாடகைன்னு அர்த்தம். வாடகையாக தினமும் வந்து 1000 ரூபாய் வந்து நீ நாராயணுக்கு வந்து நீ வந்து கொடுக்கணும். தேனா அப்படின்னா கொடுக்கறது, ஹஜார்னா வந்து 1000 ரூபாய்ன்னு அர்த்தம். கிராயேனா வாடகை, பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு நாளும் வந்து நாராயணுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து நீ வாடகையாக நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து தீர்ப்பு வழங்குறாரு. ராஜாக்கா ஃபைன்சலா சுனாக்கர் பனியாம் ஹக்கா பக்கா ரக்கு கயா. ராஜாவுடைய முடிவை வந்து காதால் கேட்டவுடனே, சுன்கர் அப்படின்னா காதால் கேட்குற ஒரு தீர்ப்பு வழங்கின உடனே இந்த பனியாவுக்கு என்ன ஆயிடுச்சு, நான் திகச்சு போயிடுறேன். என்னடா டெய்லி நான் வந்து 1000 ரூபாய் நம்மளுக்கு வாடகையாக கொடுக்க சொல்கிறாரு அந்த தண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திக்குமுக்கு இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ராஜா சே மாஃபி மாங்கனே லகா. உடனே ராஜாட்ட என்ன பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. என்னை வந்து மன்னிச்சிருங்க, தண்ணி வந்து அவரே கிணறு விற்ற மாதிரி தண்ணி வந்து அவருக்கு தான் சொந்தம், நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ராஜாட்ட என்ன பண்ணுறாரு, அந்த வியாபாரி வந்து மன்னிப்பு கேட்கிறார். மாங்கனே லகா அப்படின்னா மன்னிப்பு கேட்டார். சீக்கிரம் பாடம்னு அர்த்தம். இந்த கதையில் கற்றுக்கொண்ட பாடம், நியாய ஹமேஷா நேக்கி ஹோனா சாகியே. நீதி எப்பொழுதும், நியாய ஹமேஷா அப்படின்னா நீதி எப்பொழுதும் நீதியானதாக இருக்க வேண்டும். சாகியேனா வேண்டும்னு அர்த்தம், நீதியானதாக இருக்க வேண்டும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.